விடுதலை புலிகளின் தலைவர் உயிரோடு, ஆதாரங்கள் விரைவில் வெளியாகும். மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தும் நெடுமாறன். விடுதலை புலிகளின் 9 ஆயுத கப்பல்கள் அமெரிக்க புலனாய்வு பிரிவு வழங்கிய செய்தி. ராஜபக்ஷக்களைப் போல் ஏனைய தலைவர்களையும் மக்கள் விரட்டியடிப்பார்கள். ஸ்ரீநேஷன். ஜனாதிபதிக்கு நீதிமன்றம் ஷட் அப் அண்ட் ஷிட் டவுன் என்று தீர்ப்பு, சுட்டிக்காட்டிய சஜித். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருக்கின்றார் என்ற அறிவிப்பு இலங்கை தமிழர்கள் அனைவருக்கும் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்தவுடன் அதை ஊடகங்களில் வெளியிடப் போவதாக உலக தமிழர் கூட்டமைப்பின் தலைவர் பழ நெடுமாறன் மீண்டும் தெரிவித்துள்ளதாக ANI செய்தி சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருப்பதாகவும் விரைவில் அவர் பொதுவெளியில் வருவார் என்றும் நெடுமாறன் தகவல் வெளியிட்ட சில வாரங்களுக்கு பிறகு அவரது அறிக்கை மீண்டும் வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இந்த கூற்றை முன்னர் மறுத்த இலங்கையின் இராணுவ பேச்சாளரான பிரிகேடியர் ரவி ஹேரத் பிரபாகரன் இறந்துவிட்டார் என்பதை நிரூபிப்பதற்கான மரபணு சான்றிதழ்கள் உட்பட அனைத்து பதிவுகளும் இருப்பதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளின் 9 ஆயுத கப்பல்களை இலங்கை கடற்படை அளித்தது. இது எங்களது புலனாய்வு பிரிவினர் அமெரிக்க புலனாய்வு பிரிவினருடன் ஒத்துழைத்ததன் காரணமாகவே சாத்தியமானது என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். சமீபத்தில் அமெரிக்காவின் உயர்மட்ட குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்தமை தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைகள் குறித்து கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். திருகோணமலையில் இராணுவ தளம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளிற்காகவே சமீபத்தில் அமெரிக்காவின் உயர்மட்ட குழுவினர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டர் என தெரிவிக்கப்படுவதை தாம் நிராகரிப்பதாக இதன்போது வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது ஒரு முழுமையான முட்டாள்தனம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாங்கள் எங்கும் எவரும் இராணுவ தளங்களை அமைப்பதற்கு அனுமதிக்கப் போவதில்லை. ஆனால் அதன் அர்த்தம் நாங்கள் தனிமையில் வாழ முடியும் என்பதல்ல. நாடுகளுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு என்பது நீண்ட காலமாக தொடரும் ஒன்று. இது அமெரிக்காவுடன் மாத்திரமானதல்ல. இந்தியா, சீனா, ஜப்பானுடனும் நீண்டகால பாதுகாப்பு உறவுகள் காணப்படுகின்றன. அவர்களின் போர்க்களங்கள் வருகின்றன, கூட்டு ஒத்திகைகள் இடம்பெறுகின்றன. இது புதிய ஒழுங்குமுறையின் ஒரு பகுதி. அனைவரும் இதனை அறிந்து கொண்டுள்ளனர், உணர்ந்து கொண்டுள்ளனர். அதற்கு அப்பால் பல விடயங்கள் குறித்து கருத்து பரிமாற்றத்திற்கான வலையமைப்பை கொண்டிருப்பது அவசியமானது. உலகின் மிகவும் ஈவிரக்கமற்ற பயங்கரவாத அமைப்பை தோற்கடிப்பதற்கு அமெரிக்காவின் புலனாய்வு தகவல்களே உதவின என்பது எங்களுக்கு தெரியும். எல்லைகளை கடந்து நாங்கள் எங்கள் சர்வதேச சகாக்களுடன் இணைந்து செயற்பட்டிருக்காவிட்டால் எங்களால் விடுதலை புலிகளை தோற்கடித்திருக்க முடியாது. இவ்வாறான செயற்பாட்டின் மூலம் எங்களால் விடுதலை புலிகளின் ஆயுத விநியோகத்தை முடக்க முடிந்தது. அவர்களின் நிதி திரட்டும் நடவடிக்கைகளை முடக்கினோம். சர்வதேச அளவில் அவர்களை தடை செய்தோம். நீங்கள் சரியாக நினைவில் வைத்திருப்பீர்கள் என்றால் விடுதலை புலிகளின் 9 ஆயுத கப்பல்களை இலங்கை கடற்படை அளித்தது. இது எங்களது புலனாய்வு பிரிவினர் அமெரிக்க புலனாய்வு பிரிவினருடன் ஒத்துழைத்ததன் காரணமாகவே சாத்தியமானது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் நிலைமையை மிகவும் மோசமாக உள்ளது என்றும் ராஜபக்ஷக்களைப் போல் ஏனைய தலைவர்களையும் மக்கள் விரட்டுவார்கள் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இலங்கையை ஆண்ட ஆளுகின்ற தலைவர்கள் நாட்டை சீர்குலைத்துள்ளார்கள். நாட்டை அவர்கள் சீர்படுத்தவில்லை. அவர்கள் இன்னும் நாட்டை சீர்குலைப்பார்களானால் மக்கள் நேரடியாக களத்தில் இறங்குவார்கள், போராடுவார்கள், நெருக்குவாரங்களை கொடுப்பார்கள். ராஜபக்ஷக்களைப் போல் ஏனைய தலைவர்களையும் மக்கள் விரட்டுவார்கள். இதை தற்போதைய தலைவர்கள் உணர்ந்து சுயநலத்தை களைந்து பொதுநலத்தின் அடிப்படையில் செயற்பட வேண்டுமென தெரிவித்துள்ளார்.
இந்நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளை அச்சுறுத்திய ஜனாதிபதிக்கு நீதிமன்றம் ஷட் அப் அண்ட் சிட் டவுன் என்ற வகையிலான தீர்ப்பை வழங்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். தேர்தலை நடாத்தாமல் இருப்பதற்கும் ஒத்திவைக்கவும் கூட்டு உபாயங்களை முன்னெடுத்த ஜனாதிபதிக்கு உயர் நீதிமன்றம் தக்க பதிலை வழங்கியுள்ளதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், இனிமேலும் தேர்தலை ஒத்திவைக்க இந்த அரசாங்கத்திற்கு எந்த உரிமையும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட சிலர் மௌனம் காத்து வந்த வேளையில் ஐக்கிய மக்கள் சக்தி இந்நாட்டின் 2 கோடிக்கும் அதிகமான மக்களின் சார்பாக நீதிமன்றம் சென்றதாகவும், இத்தீர்ப்பின் காரணமாக இந்நாட்டு மக்களின் வாக்குரிமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை பெற்றுக்கொள்வதற்காக தொடர்ச்சியாக நம்பிக்கை வைத்த ஒரே அரசியல் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மாத்திரமே என தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர், அதனை பெற்றுக்கொள்ள மேற்கொள்ள முடியுமான சகல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாகவும், எதிர்காலத்திலும் அதற்காக மேற்கொள்ள வேண்டிய சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள தொடர்ந்து முன்னிற்போம் எனவும் அவர் தெரிவித்தார். வங்குரோத்தான நாட்டில் பொருளாதாரத்தை சுருக்கி நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், இந்த வீழ்ச்சியடைந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய இயலுமை கொண்ட குழு ஐக்கிய மக்கள் சக்தியிடமே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று பிற்பகல் களுத்துறை புலத் சிங்கள பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மனித உரிமைகள் பேரவையில் கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 51(1) தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி ஹிமாலி அருணதிலக வலியுறுத்தியுள்ளார். மனித உரிமைகள் பேரவையின் 52வது வழக்கமான அமர்வில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மனித உரிமைகள் பேரவையினால் இலங்கையின் அனுமதியின்றி 51(1) தீர்மானம் நிறைவேற்றப்பட்டமைக்கு அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த அக்டோபரில் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் கூறிய இலங்கையின் நிலைப்பாட்டை மீண்டும் தாம் வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். எனவே பேரவையின் தீர்மானத்தை நிராகரிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறையை வலுப்படுத்தும் தீர்மானம் 46(1) இலங்கை நாட்டு மக்களுக்கு உதவாது. அது இலங்கை சமூகத்தை பிளவுபடுத்தும், அத்துடன் நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் நோக்கத்திற்கு உதவாது என்று ஹிமாலி குறிப்பிட்டுள்ளார். மோதல், தேர்வு மற்றும் ஒருதலை பட்சம் ஆகியவற்றின் மூலம் அல்லாமல் உரையாடல் மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பின் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். வெவ்வேறு சமூகங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் ஜனாதிபதியின் தலைமையில் அமைச்சரவை உபகுழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. உண்மையை கண்டறியும் பொறிமுறையை உருவாக்குதல், புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை உருவாக்குதல், வடக்கு மற்றும் கிழக்கிற்கான விரைவான அபிவிருத்தி திட்டத்தை தயாரித்தல் மற்றும் விடயங்களுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட விடயங்களை விரைவாக தீர்க்க வேண்டிய விடயங்களை இந்த குழு அடையாளம் கண்டுள்ளது. குறிப்பாக காணாமல் போனவர்கள், மீள்குடியேற்றம் மற்றும் காணி தொடர்பான விடயங்களும் இவற்றில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கை அரசியலமைப்பின் 21வது திருத்தம் 2022 அக்டோபரில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. இது சுயாதீன மேற்பார்வை, அரசியலமைப்பு பேரவை மற்றும் சுயாதீன ஆணைக்குழுக்களின் அமைப்பு ஆகியவற்றை மேலும் பலப்படுத்துகின்றது என்றும் அருணதிலக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விரைவில் சர்வதேச நாணய நிதியம் தொடர்பான இறுதி கட்டத்திற்கு வெற்றிகரமாக செல்ல முடியும் என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் நடைபெற்ற மாதாந்த நிதி கொள்கை அறிக்கையை வெளியிடும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து கடன் பெறும் வேலை திட்டம் தொடர்பில் எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் இலங்கை தற்போது நிறைவு செய்துள்ளது. விரைவில் சர்வதேச நாணய நிதியம் தொடர்பான இறுதி கட்டத்திற்கு வெற்றிகரமாக செல்ல முடியும்.
பின்னர் அனைத்தும் சிறந்த முறையில் மீளமைக்கப்படும் என நம்புகின்றோம். மாற்று விகிதங்கள், கையிருப்பு அதிகரிப்பு, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல், சந்தை வட்டி வீதம் மேலும் குறையும் போக்கு, அரசாங்க வருமான அதிகரிப்பு போன்றவற்றில் நல்ல போக்குகள் காணப்படுகின்றன என குறிப்பிட்டார். இதன்போது எதிர்பார்த்த காலத்திற்குள் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு கிடைக்காவிடில் இரண்டாவது திட்டம் உள்ளதா என ஊடகவியலாளர்கள் வினவிய போது அதற்கு பதிலளித்த மத்திய வங்கியின் ஆளுநர், சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற வேண்டிய நிதி வசதி எதிர்பார்த்த காலத்திற்குள் கிடைக்காவிடின் அவர் தற்போதைய வளர்ச்சியை தொடர முடியும் என குறிப்பிட்டார். மேலும் எதிர்பார்த்தபடி சீனா இந்த திட்டத்தை ஆதரித்ததா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இதுவரை சீனா கூட இந்த நாட்டுக்கு வெற்றிகரமாக பதிலளித்துள்ளது எனவும் மத்திய வங்கி ஆளுநர் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் அவரது குழுவினரால் நாட்டிற்கு சேவை செய்யப்படவில்லை என உணர்ந்தால் ஒரு நொடி கூட அங்கு இருக்க மாட்டேன் என நடிகை தமிதா அபேரத்ன தெரிவித்துள்ளார். அரசியலில் சேர வாக்கு கேட்பதில் நம்பிக்கை இல்லை என்றும் அவர் கூறுகின்றார். இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் மக்களுக்கு நீதி வழங்குமாறு கோருவதற்காகவே தான் அந்த மேடையில் ஏறியதாக அவர் கூறினார். மேலும் போராட்டத்தை தொடங்கியதிலிருந்து இன்னும் அவமானங்களை அனுபவித்து வருவதாகவும், தனக்கு தூக்கமில்லை என்றும், நடிப்பின் மூலம் தான் உருவாக்கிய பெயரை அரசியலாக்க விரும்பவில்லை என்றும் நடிகை தமிதா அபேரத்ன கூறுகின்றார். மே 27 நடைபெறவுள்ள ஆஸ்திரேலியாவின் பெரடல் தேர்தலில் தமிழர்களும் களமிறக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் கிரீன் கட்சி சார்பாக செல்வன் சுஜன் அவர்கள் களமிறக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் மனித உரிமை செயற்பாடு, இடம்பெயர்ந்தவர்கள் தொடர்பான செயற்பாடு, குடிவரவு குடியகழ்வு செயற்பாடுகளில் தமிழர்களுக்கு முழு ஆதரவை வழங்கி வரும் சுஜன் செல்வன் சிட்னி மாநில தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ளார். அதன்படி புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் அதிக தமிழர்களை கொண்டுள்ள ஆஸ்திரேலியா மாநிலத்தில் தமிழர்களின் உரிமைக்காக குரல் கொடுத்து வரும் சுஜன் செல்வன் அவர்கள் சிறந்த மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் பணிபுரிந்து வருகின்றார். 15 வயதில் நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவில் வதிவிடத்துடன் வாழ்ந்து வரும் சுஜன் அவர்கள் 2015ஆம் ஆண்டு முதல் கிரீன் கட்சியில் பல தேர்தல்களில் களமிறங்கியுள்ளார். கிரீன் கட்சியானது சமூக நல செயல்பாடு, மனித உரிமை செயற்பாடு, மக்கள் நலன் திட்டங்களை முன்னெடுக்கும் ஒரு கட்சியாக திகழ்கின்றதால் எமது தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு ஒரு குரலாக தான் அதில் களமிறங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் எமது மக்களுடைய பிரச்சினைகளுக்கு, புலம்பெயர்ந்துள்ள மக்களது பிரச்சினைகளுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்ய முடியும் என அவர் தெரிவித்துள்ளார்.